வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். பிரசாத், வணக்கம். இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெற்ற நிலச்சரிவு தொடர்பாக அந்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள், மீட்பு பணிகள், அதே போன்று அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்று கேரள முதல்வர் விடுத்த அழைப்பின் பேரில் இன்று காலை 11:30 மணிக்கு வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீசன் உட்பட பல்வேறு முஸ்லீம் லீக் கட்சி, கேரள காங்கிரஸ் ஆளுங்கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு மேலாக அமைச்சர்களான, அதாவது வயநாட்டு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் அந்த மீட்பு பணிகளை கண்காணித்து வருகின்ற, நேரடியாக அந்த பணிகளை ஒருங்கிணைக்கின்ற அமைச்சர் முகமது ரியாஸ், அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ், அமைச்சர் கேளு சசீந்திரன் உள்ளிட்ட அமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் மத்திய அரசுடைய ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண மீட்பு பணிகள் தொடர்பாகவும், அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும், அதே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டிய நிவாரணம் சம்பந்தமாகவும் அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களை கேட்கின்ற நிகழ்வு இந்த கூட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த விவாதத்திற்கு பிறகு கேரள அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.